இந்த வீடியோ பாருங்கள். கணவன் மனைவி அவங்களோட 2 வயது குழந்தை தன்னோட குடும்பத்தோட அடுத்த வேளை பசியை போகிறதுக்காண்டி இவ்வளவு ஆபத்தான முறையில் 2 கம்பார்ட்மெண்ட் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் எடுத்து கூட ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியல. இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க. தன்னை பாதுகாக்கவே முடியாதப்போ தனக்கான ஏன் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கணும், ஒரு குழந்தையை பெற்றுக்கணும்? அதுக்காண்டி காசு இருக்க வந்தால் கல்யாணம் பண்ணணுமா, குழந்தை பெற்றுக்கணுமா, அந்த அர்த்தத்தில் சொல்ல வரலங்க. இப்போ நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வரா, நமக்கு ஒரு குழந்தை நம்ம பெற்றுக்கிறோம். அவங்களுக்கு 3 நேரம் பசி இல்லாத சோறு, வெயிலுக்கு மழைக்கும் ஒதுங்கிறதுக்கு ஒரு சின்ன இடம், மானத்தை மறைக்க துணி, இந்த அடிப்படை தேவையை கூட அவங்களுக்கு நம்மளால் ஏற்படுத்தி கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணணும், எதுக்காண்டி குழந்தை பெற்றுக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்னல்ஸில் பச்சை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், நம்மளை நம்பி வர பொண்ணையும் சரி, நமக்காண்டி பிறந்த குழந்தையும் சரி, நம்மளால் குறைஞ்சபட்ச அடிப்படை தேவையில் பூர்த்தி செஞ்சு நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்தால் மட்டும் தயவுசெய்து இந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போங்க. அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாலும் கூட கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் இதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னா குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே இறங்குங்க. தயவுசெய்து அவசரப்பட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறது பார்த்தா நம்ம வயிற்றில் பிறந்த பாவத்துக்காண்டி அந்த பிஞ்சு குழந்தைகளும் கஷ்டப்படணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.